வணக்கம் and welcome to the First Step Academy. 10th standard science subject unit 4 electricity. இந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட solved problem 9க்கான solution தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Problem 9 problem first படிச்சிருவோம். In the circuit diagram given below, three resistors R1, R2 and R3 of 5 ohm, 10 ohm and 20 ohm respectively are connected as shown. படத்துல காமிச்சிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. Fine. Calculate current through each resistor. B. Total current in the circuit. C. Total resistance in the circuit. ஸோ என்ன கேள்வினா ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ரெசிஸ்டார் பேரலாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பேரலல் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேள்வியில் கொடுக்கல, பட் டயக்ராமில் அந்த ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ண விதத்தை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் கனெக்டட் பேரலலி. ஃபைன். அந்த 3 ரெசிஸ்டாருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓம், 10 ஓம் அண்ட் 20 ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா they are asking us to calculate first current through each resistor. ஒவ்வொரு ரெசிஸ்டார்லையும் எவ்வளோ கரண்ட் போகும், தென் டோட்டல் கரண்ட் ஃப்ளோ எவ்வளவு, தென் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் எவ்வளவு, இந்த மூணையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை தாண்டி டயக்ராமில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் V. இது டயக்ராமில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் இன்வெர்ட்ஸ் கொடுக்கல. ஸோ டயக்ராமில் வந்து நம்ம அதை எடுத்துக்குவோம். V is equal to 10 volt. ஃபைன். இப்போ எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், given values எடுத்து எழுத போகிறோம். So given values are resistance for resistor 1, அது R1 நான் எடுத்துக்கிறேன், that is 5 ohm. Resistor 2, அது R2 எடுத்திருக்கேன், that is 10 ohm. Resistor 3, அது R3 எடுத்திருக்கேன், that is 20 ohm. இந்த மூணு தான் ப்ராடக்ட்ல நேரடியாக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டயக்ராம் வழியாக நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கொடுத்துட்டாங்க. ஸோ 10 வோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ரெசிஸ்டார்ஸ் ஆர் parallel கனெக்ஷன். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், 10 volt தான் இருக்கும் for all resistors, right? So அது ரொம்ப முக்கியம். Fine. Next என்ன, we have to recall Ohm's law. ஏன்னா first கேள்வி என்ன, current through each resistor calculate பண்ணணும். So நம்ம Ohm's law again recall பண்ணணும். So we know that Ohm's law V is equal to IR, right? இப்போ என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ண எப்படி எழுதலாம், I is equal to V by R அப்படின்னு நம்ம எழுத முடியும், ரைட்? V by R அப்படின்னு நம்ம எழுத முடியும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா I1 is equal to V by R1 அப்படின்னு நம்ம எழுத முடியும். இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸோ V by R1 அப்படின்னு நம்ம எழுத முடியும். செகண்ட் ரெசிஸ்டார்னா I2 is equal to V by R2 நம்ம எழுத முடியும். தேர்ட் ரெசிஸ்டார்னா I3 is equal to V by R3 அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மூலியமா தான் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி, ஃபர்ஸ்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார். ரெசிஸ்டார் 1 சொன்ன மாதிரி I1 is equal to V by R1 இருக்கு. ஸோ இங்கே I1ங்கிறது கரண்ட் ஃப்ளோ இன் ரெசிஸ்டார் 1 வேர் V is potential difference, R1 is the ரெசிஸ்டார் 1 ரெசிஸ்டன்ட் வேல்யூ. ஃபைன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்னது R1 வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 ohm, V 10 volt நமக்கு தெரியும். ஸோ 10 volt divided by 5 ohm. ஸோ கேன்சல் பண்ணால் 2 ampere எனக்கு கிடைக்குது. ஸோ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாரில் ரெசிஸ்டார் 1ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 2 ampere. The same way for resistor 2, I2 is equal to V by R2. So V is 10 volt, R2 is 10 ohm இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கேன்சல் ஆச்சுன்னா 1 ampere நமக்கு கிடைக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டார் 2 I2 is equal to 1 ampere. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன, ரெசிஸ்டார் 3 I3 is equal to V by 3. சேம் ஃபார்முலா தான், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம், மீன்ஸ் ஆர் நாட் ரீஅரேஞ்ச், ரெசிஸ்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கிறோம், அவ்வளோதான். ரெப்ரசன்டேஷன் தான் கொஞ்சம் சேஞ்சஸில் இருக்கும். ஃபைன். ரெசிஸ்டார் 3ல I3 is equal to V by R3 நம்ம எழுதுறோம். ஸோ V பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 10 volt கான்ஸ்டன்ட், R3 அப்படிங்கிறது 20 volt ஆல்ரெடி கிவன் இந்த ப்ராப்ளம். ஸோ 10 volt divided by 20 ohm இருக்கு நமக்கு, ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0.5 ampere நமக்கு கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டார் 1ல 2 ampere, ரெசிஸ்டார் 2ல 1 ampere, ரெசிஸ்டார் 3ல 0.5 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ கொஸ்டின் A அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன். கொஸ்டின் B என்ன, டோட்டல் கரண்ட் இன் த சர்க்யூட். சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் நத்திங், சம் ஆஃப் திஸ் I1, I2 and I3 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, கரண்ட் 1, கரண்ட் 2, கரண்ட் 3.
ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணாவே கொஸ்டின் பிக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ரைட்? So look at total current in the circuit where I is equal to I1 plus I2 plus I3. We know that I1 is 2 ampere, I2 is 1 ampere, I3 is 0.5 ampere. By adding all together, we got total current I is equal to 3.5 ampere. B கான ஆன்சரும் ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி. 3 ஆம்பியர் 3 கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். ரைட், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? Total resistance in the circuit. Look at நம்ம ஏற்கனவே பார்த்தோம் resistors are connected parallel in connection, right? parallel connect ஆயிருக்கு. Hence total resistance calculate பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? Yes, of course we have to recall 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா. ரைட், இப்போ இந்த R1 R2 R3 ஓட வேல்யூ எல்லாமே இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 by Rp is equal to 1 by 5 plus 1 by 10 plus 1 by 20. இப்போ என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்மை நம்ம கன்சாலிடேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? கீழே இருக்கிற இந்த 3 வேல்யூக்கான least common multiple LCM எடுக்கணும். So or cross multiplication பண்ணி நம்ம சால்வ் பண்ணாலும் okay. Any basic mathematics that we can apply and we can solve this one. Right. Next என்ன பண்ணலாம்? 1 by Rp is equal to, so இதுக்கான LCM 20, so 4 plus 2 plus 1 நமக்கு இங்கே கிடைக்கும் by cross multiplying or by taking LCM. So finally we are getting the value as 7 by 20. கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஸோ ரெண்டா பண்ணால் கூட உங்களுக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும். அல்லது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 20 வரும். 20 வரணும்னா என்ன பண்ணணும்? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5 டினாமினேட்டர்லேயே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூம் வராது, பட் 20 நமக்கு கிடைக்கும். ஸோ 1 into 4, அதனால தான் இங்கே 4 கிடைச்சிருக்கு. இங்கே 10 இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்? கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதனால தான் நமக்கு இங்கே 2 கிடைச்சிருக்கு. ஸோ 4 plus 2 plus 1 divided by 20. So by adding together we are getting 7 by 20. That's the value of 1 by Rp. இப்போ நான் எனக்கு என்ன வேணும்? Rp யோட வேல்யூ தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிடைச்ச அந்த வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். எடுத்து என்ன கிடைக்கும்? Rp is equal to 20 by 7 எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க வேல்யூ. எனக்கு என்ன கிடைக்குது? Rp is equal to 2.857 ohm எனக்கு கிடைக்குது. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்கியூட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Rp is equal to 2.857 ohm அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்போ கொஸ்டின் சிக்கான ஆன்சரும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ கரண்ட் flow through each resistor நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 2 ஆம்பியர், செகண்ட் ரெசிஸ்டரில் 1 ஆம்பியர், தேர்ட் ரெசிஸ்டரில் 0.5 ஆம்பியர் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். தென் டோட்டல் கரண்ட் இந்த சர்க்கியூட் கேட்டிருந்தாங்க, அது மூணையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். ஸோ டோட்டல் கரண்ட் பை ஆடிங் 2 ஆம்பியர் 1 ஆம்பியர் அண்ட் 0.5 ஆம்பியர் we got I is equal to 3.5 ஆம்பியர் நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் என்ன? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெசிஸ்டார் எல்லாமே பேரலா கனெக்ட் பண்ணியிருந்தனால அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்ன? 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். By using that formula and by substituting the respective resistor and resistance value நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதை கன்சாலிடேட் பண்ணோனையும் நமக்கு Rp வேல்யூ என்ன கிடைச்சது? The total resistance value Rp is equal to 2.857 ohm அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. So hope you find இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யுவர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி.